ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நிமிடம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் செய்கிறார். ஒரு நாளும் தீமைக்கு எதுவாய் செய்கிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். இதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம். 1870 அந்த நாட்களில் மெழுகுவர்த்தி தயார் பண்ணுகிறது ஒரு பெரிய தொழிலாக இருந்தது. சிலர் உள்ளூர்களுக்கு வியாபாரம் பண்ணினார்கள், சிலர் உள்நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணார், சிலர் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க வெளிநாடுகளுக்கு. அமோகமாக இந்த வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. காரணம், எலக்ட்ரானிசிட்டி அந்த அளவுக்கு முன்னேறலை. 1879 ஆல்வா எடிசன் மின் விளக்குகளை ஆரம்பித்தார், கண்டுபிடித்தார். ஒரு பெரிய வரவேற்பை முழு உலகம் கொடுத்தது. இந்த மெழுகுவர்த்தி பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் அடைந்து போனது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளைகள் மாத்திரம் சிறிய அளவிலே நடத்தி கொண்டிருந்தார்கள், நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு நேரத்தில் அந்த மெஷின்லாம் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தபோது அதிகாலை போய் பார்த்தபோது சூட்டில் அவ்வளோ மெழுகளும் உருகி நுரை தள்ளி பயங்கரமாக இருந்தது. இவர் எல்லாவற்றையும் துடைத்து அந்த தன் கைகளெல்லாம் கழுவின போது அழுக்கு போனதையும் ஒரு வாசனை வந்ததையும் கவனித்தார். அவருக்குள்ள ஆண்டவர் சொன்னார், அப்புறம் இதோ இதில் அழுக்கு போகிற ஒரு தன்மை இருக்கிறது என்பதை அறிந்து சோப்பு தயார் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்தது. அன்றைக்கு தான் இந்த டிடர்ஜென்ட் கேக் சோப்பு என்கிற ஒன்றை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. மெழுகுவர்த்தியின் வருமானத்தை பார்க்கலும் அதிக வருமானத்தை பெறுகிற நாளாய் மாறிடுச்சு. ஒரு நாளும் தேவன் தீமைக்கு செய்கிற தேவன் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. பாருங்க, மின் விளக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவில் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டதாய் தேவனிடத்தில் அன்பு பொருளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். சோர்ந்து போனீர்களோ, என் கம்பெனி நடத்த முடியல, புதிய வழியில கத்த நடத்த போகிறார், புதிய பாதை நடத்த போறீங்க, வியாபாரம் ஒரு மாதிரி இருக்க, அழகாய் கர்த்தர் உங்கள் வியாபாரத்தை புதிய பாதை நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீர்கள். ஒரு வழி அடையும் போது 7 புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். விசுவாசிங்கள், நம்புங்கள், அறிக்கை பண்ணுங்கள், அபிவிருத்தி செய்யுங்கள். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதி. எதையோ கண்டு சோர்ந்து விடாதபடி கர்த்தர் செய்ய போகிற திட்டத்தை கண்டு முன்னேற உதவி செய்யும். நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.